கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பல விதங்களிலே நம்ம நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதத்தில் ஒருவேளை நமக்கு பரிச்சயமான நம்ம பலமுறை வாசித்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு மறுபடியும் நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 54:8 நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை இவனமாக இமைப்பொழுதும் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்ளுவேன். 7வது வசனத்தில் நம்மாய் பார்க்கிறோம். 8வது வசனத்திற்குள்ள வருகிறது, நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய இருதயத்தை தொட்ட காலையில் நாங்கள் தியானித்த, நேற்று இரவு ஜெபத்தில் தியானித்த ஒரு வார்த்தை அதுவாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவர் கண்மூடி திறக்குகிற பொழுது ஒருவேளை என்னை மறக்கிற ஒரு சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்படுத்தி இருந்தாலும், அவர் கண்மூடி திறக்கிற அந்த நேரத்தில் மறந்திருந்த ஒரு சூழ்நிலையை நித்தியமான முடிவில்லாத கிருபை எனக்கு தருகிறதன் மூலமாய் மேல தன்னுடைய இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எப்படிப்பட்டவர்? என்னை மீட்கக்கூடிய, என்னை காப்பாற்றக்கூடிய ஒருவர் என்னிடத்தில் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான் செய்யக்கூடிய பெரிய மீறுதல்கள், பெரிய தவறுகள், ஆமீன், அதற்கு கடவுள் கண் மூடி திறக்கிற ஒரு நேரத்தில் என்னை மறந்திருந்தாலும், முகத்தை மறைச்சிருந்தாலும், கிருபை உடனடியாக என்னை சூழ்ந்து, அவருடைய இரக்கம் என்னை சூழ்ந்து, அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசம், ஒரு பெரிய நம்பிக்கை அந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொல்லக்கூடியவர் என்னுடைய மீட்பர், உங்களுடைய மீட்பர், உங்களை ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஆகவே இந்த புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கர்த்தர் தன்னுடைய நித்திய கிருபையினால் எனக்கு இறங்குகிறார், அவரின் மீட்பர் அப்படிங்கிற விசுவாச வார்த்தைகளோடு கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபையில் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நடத்துகிற அற்புதமான வழிகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. God bless you.